லட்சுமி, இன்னைக்கு மாதிரி தினம் பொங்க பொங்க பால் தரணும் தாயே. என்ன தருவியா? தம்பி முத்துவேலு, இங்க வாடா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால வெளியே வர முடியாதுக்கா. அப்படி என்னடா நிலைமை? ஒன்னா உனக்கு புரியாது. டேய் வாடா வெளியே. வர முடியாது. வாடா. என்னடா சொலக வச்சு மறைச்சிட்டு வர? சரி சரி, சொலக போட்டுட்டு பாலை புடி. பொடிடாண்ணா. இதுக்குதான் பெரிய மனுஷன் மாதிரி நிலைமை கிழமைன்னு பேசிட்டு இருந்தியா? உன் டவுசர் என்னாச்சு? எலி கடிச்சிருச்சு. சரி சரி, கருப்பம்மாக்கா பிள்ளைக்கு பால் கேட்டுச்சு. முதல்ல புள்ள பாலை கொடுத்துட்டு மிச்சத்தை பாய் கடையில ஊத்திட்டு வாப்போ. இப்படியே எப்படிக்கா போறது? ஆமா, இவர் பெரிய புது மாப்பிள்ள. பொண்ணை கொடுக்குற மாமியா எதுக்கு வந்துட போற? துண்டை எடுத்து கட்டிட்டு போடான்னு. வந்துட்டேன். ஏண்டியம்மா, இன்னைக்கு மேல வீட்டுக்காரங்க நடவுன்னு தெரியாதா உனக்கு? சீக்கிரம் புறப்படுமா. அதனால சரக்கல்லைய போய் நட முடியும்? என்னமோ கால சுடு தண்ணி ஊத்திட்ட மாதிரி கொதிக்கிறீங்களே. இருங்க வர்றேன். அப்பா என்னம்மா? நடவுக்கு போறேன். வயலுக்கு தம்பிய கஞ்சி கொண்டாட சொல்லுங்க. அனுப்பிச்சுடுறேம்மா. நானும் ராமதேவர் வீட்டுல ஏதோ விசேஷமா நாள் குறிச்சு கொடுக்க சொன்னாங்க. அத குறிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, நான் வரேன். வாம்மா. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கும். பூவாய், வள்ளுவன் வாக்கு பலிக்கும். நீ வள்ளுவன் மகளாச்சே, உன் பாட்டு ஊரறிஞ்சது. நல்ல வார்த்தை சொல்லி பாடி நடவ ஆரம்பிமா. இந்த அக்கா கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வாக்கா சாப்பிடலாம். சரி சரி, நீ கிணத்து பேட்ல கொண்டு போய் வச்சுட்டு போ. நான் கையை கால கழுவிட்டு சாப்பிடுறேன். ஏயா, கை கால் கழுவிட்டு இருக்கிறது தெரியல? செட்டெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்க. ஒரு சேர்க்கை இருக்கட்டும். யோ, மறுவாதையா வாக்கால கால் எடு. எடுக்கலனா காலி பையன், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? என்னடி பத்திரி மாதிரி சிலிப்பிக்கிட்டு போற? கை எடுறா. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம ஊருக்குள்ளே வந்து பூவாய கையை பிடிச்சிட்டு இருப்பான். இவனை சும்மா விடக்கூடாது. ஊருக்கு புதுசுங்க, கீழத்திரு சுப்பையா வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கான். வேண்டாம், வந்த இடத்துல ஒழுங்கா இருக்கப்படாது. இந்த ஊரு காவக்காரங்க அவங்க முன்னாடியே ஒரு பொண்ணை கையை பிடிச்சிட்டா சும்மா விட்டுருவாங்களா? ஏதோ உன் ஆத்தா அப்பா பண்ண புண்ணியம் உன்னை உயிரோட விடுறாங்க. ஓடுறேன்னா கைய கலவிட்டு வா.
போங்க. பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அடே யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தாலும் உங்க தம்பி பையன் இல்லையா? வாங்க. ஐயோ வண்டி போகுது, உடுடாதே. ஐயோ இங்க பெரியப்பா. ரயில் போனா போயிட்டு போகுது. வாங்கண்ணா. அடே உடுடா உடுடா. ரயில் கடைசி பெட்டி வரைக்கும் போச்சு, இனிமே போக முடியாது. திரும்புங்க. டேய். நீங்க இல்ல எங்க பெரியப்பா. அடப்பா, பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிச்சி இழுத்தேன். என் பொழப்பையே கட்டிட்டியே. ஐயா ஐயா எல்லாரும் வாங்க. என்ன ஜப்பு? வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டுட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த கிட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ணா? என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி பிடிச்சி ரயில் போன பிற்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா. எங்க திரும்புங்க. நீயே பாடுற. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா. அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா. பிடிங்கடா நீங்க அண்ணன் இல்ல. போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை இருந்தா ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. அந்த வீட்டுக்கு முடிமலைச்ச மாதிரி. இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். வராதா? என்னங்க? இன்னைக்கு உன் பையன் என்ன காரியம் பண்ணான் தெரியும்ல? என்ன பண்ணா? அந்த வள்ளுவ மக பூவாயி கையை எவனோ ஒரு பையன் பிடிச்சிட்டான உடனே அவனோட மல்லு கட்டி வாய்க்கால்ல போட்டு மிதி மிதி மிதிச்சு விட்டான். அவன் போட்ட சண்டையை பார்த்தப்ப அவன் தாத்தா, அதான் என்னோட அப்பன் பாண்டிமுனி தேவன் ஞாபகம் தாண்டி வந்துச்சு. பயலுக்கு திருஷ்டி சுத்தி போடு. இத வந்துட்டேன். தங்கையா, இன்னைக்குத்தான் உன் வீரத்தை நான் நேர்ல பார்த்தேன். பாண்டிமுனி தேவன் பரம்பரைங்கிறத நிரூபிச்சுட்டா. உன் தாத்தா கிட்ட இருந்த நேர்மை, நீதி, நியாயம், வீரம், தைரியம் அத்தனையும் உங்ககிட்ட இருக்குடா. ஊர்ல ஒரு சிக்கல்னா அவர் தான் முன்னு தீர்த்து வைப்பார். இப்படித்தான் ஒரு நாள் உங்க தாத்தா, பித்தா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடு. ஏன் எல்லாரும் இப்படி ஓடி வர்றீங்க? என்னாச்சு? கொள்ளக்கார பசங்க ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நீங்க தான் காப்பாத்தணும். என்ன தைரியம் இருந்தா இந்த பாண்டிமுனி தேவன் கலவர மீறி நுழைஞ்சிருப்பானுங்க. ராத்திரியில கொள்ளையடிச்சு இந்த பசங்க இப்ப பகல்லையும் கொள்ளையடிக்க வந்துட்டானுங்க. நாங்க உழைச்சு சம்பாதிச்சு வச்சதெல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். உழைக்காம ஒரு மணி நெல்ல கூட குனிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த நாட்டில் எவனுக்கு உரிமை கிடையாது. நான் விடமாட்டேன். இந்த ஊரு காவக்காரரு வீரமா தான் பேசுறாரு. பேச்சுல இருக்கிற வீரத்தை என்கிட்ட காமி பார்க்கலாம். Yeah.
காவக்காரையா, உங்க வீரத்தை புரிஞ்சுக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமே எங்கேயுமே திருட மாட்டோம். எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஐயா. எங்க ஊர் காவக்காரையா, எங்க ஊர் காவக்கார பாண்டிமணி தேவை, பாண்டிமணி தேவை, பாண்டிமணி தேவை, எங்க ஊர் காவக்காரையா. அவங்க வச்சிருந்த கத்திகள் தான் இது. இந்த கத்திகளை சாதாரணமா நினைக்காத. என் தாத்தா வீரத்தேவர் மருது பாண்டியர்கள் கிட்ட தளபதியா இருந்தப்போ பஞ்சலோகத்துல செஞ்ச கத்திகள் தான் இது. உன் தாத்தாவையும் பாட்டனையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த எதிர்ப்பையும் ஜெயிச்சிடலாம்டா. திரும்பி நில்லுப்பா.